எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். மீண்டுமாக நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாவ நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. கரங்களை தட்டி எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார். கரங்களை தட்டி எல்லாருமாக வாய்களை திறந்து எல்லாருமாய் மீண்டுமாக சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார். கொஞ்சம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ வழி அதை சுமந்தழிந்தேன்.
மீண்டுமாக குரலே அழைத்தது என்னை, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை. அந்த இந்த நாளில் தன் பாவம் நீக்கிட்டேன், அந்த இந்த நாளில் தன் பாவம் நீக்கிட்டேன். சந்தோஷம் 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 என்னை பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குதே. மீண்டுமாக சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க பார்க்கலாம். சந்தோஷம் சத்துரு சோதித்திட தேவபுத்திரனுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவபுத்திரனுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானே வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானே வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எங்கள் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எங்கள் சொந்தமானாரே. ஆக சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. மறுபடியுமா எல்லாருமாய் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், குற்றம் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya, ஹalleluya. நீங்க பாடல் பாடுகிறோம், என்னன்னு பாடுகிறோம்? ஆனா பக்கத்துல இருக்கவங்களை எல்லாம் பார்த்து கேளுங்க, உண்மையாலுமே சந்தோஷம் பொங்குதா? இந்த கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். உண்மையாலுமே கிறிஸ்தவர்கள் பொய் பேச மாட்டாங்க, ஆனா பொய்யா பாடுவார்கள். பொய்யா பாடுறதுல நம்ம கெட்டிக்காரர்கள். ரொம்ப உமக்காகத்தானே ஐயா அப்படின்னு பாடுவோம். ஆனா யாருக்கோ என்னது வாழ்க்கையை கொடுத்துட்டு நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கையை உயர்த்தி உமக்காக தானேன்னு பாடுவோம், உயிர் வாழ்கிறேன்னுவோம். இந்த சபையை விட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் யாருக்கு தானோ அப்படிங்கிற விதத்தில் தான் இருக்கும். இந்த காலை நேரத்தில் வார்த்தையின்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் பார்த்து சொல்லுங்க, வார்த்தையின்படி தான் வாழணும். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆமென். இந்த வார்த்தைகள் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் எங்க பொங்குது? நல்லா சத்தமா சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. நல்ல தெளிவா தான் சொல்றீங்களா? இல்ல நீங்க தான் சொல்றீங்களா இல்ல வேற யாராவது சொல்றீங்களா? நீங்க தான் சொல்றீங்களா? உண்மையாலுமேவா? நிச்சயமாலுமேவா? எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது. நாங்க மேல இருந்து உங்களெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா ஐயோ அசட்டு வழிஞ்சுக்கிட்டு எங்கேயோ பரிதாபமா பாடுறத போல இருக்குது. உண்மையாலுமே இந்த பாட்டை நீங்க பாடுறீங்கன்னா அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடை வந்துட்டு நீங்க காண்பிக்கணும். ஆமே. 1000 பிரச்சனை இருக்கலாம்யா, என்னை சுத்திலும் 1000 போராட்டங்கள் இருக்கலாம், என்னை சுத்திலும் 1000 விதமான பலவீனங்கள் இருக்கலாம். அதன் மத்தியிலும் இருந்து நான் சந்தோஷம் பொங்குதுன்னு பாடுறேன் பாத்தீங்களா? அதுதான் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற பலன், அதுதான் என் வாழ்க்கையில கொடுத்திருக்கிற திடன், அதுதான் கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் உயிர் தெளிந்தார் என்பதை நிரூபிக்கக்கூடிய அடையாளமாய் இருக்கிறது. உண்மையாலுமே வா, உண்மையாலுமே வா, உண்மையாலுமே நம்ம எல்லாருமே கரங்களை தட்டி இந்த வரிகளை மட்டும் நம்ம பாடுவோம். சத்துரு சோதித்திட தேவ உத்தரனுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரனுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார்.
கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உண்மையாலுமே கர்த்தர் நம்மை சந்தோஷத்தால் நிரப்புகிறவர். அவருடைய வேலை அதுதான். தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறவர்? எப்பொழுதுமே சந்தோஷமாய் வைத்துக் கொள்வதுதான் அவருடைய வேலை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க அவர் மேல நீங்க பற்றையும் பாசத்தையும் வைக்கும்போது, அவர் மீது நீங்க நேசத்தை வைக்கும்போது, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில எல்லா விதமான சுபிட்சமான ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை வாழ வைக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya. இந்த காலை நேரத்தில் எல்லாருமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய தேவன் நல்ல கர்த்தராக இருக்கின்றார். ஆமென். எல்லாருமாக சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எத்தனை பேர் இன்னும் ஆர்வமாய் ஆராதிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். உண்மையாலுமே ஆர்வத்தோடு நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாருமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். சத்தமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் மீண்டுமாக சொல்லுங்க. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். நல்ல வாய்களை திறந்து நல்ல கைகளை தட்டி எத்தனை பேர் கையை கொண்டு வந்திருக்கிறீங்க? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். நல்ல கரங்களை கட்டி சேர்ந்து இன்னும் நல்லா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை முழு உள்ளத்தோடு. இந்த வார்த்தையை உண்மையாய் சொல்லுங்க. முழு பலம் எங்க? நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. மீண்டுமாக முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
சொல்லுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உண்மையாய் உதவி இருக்கிறாரா? இதுவரையில் உதவி மீண்டுமாக எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் எபினேசரே, ஆண்டவர் எபினேசராய் இருந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார்? நீங்க நினைச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில இம்மட்டுமாய் நமக்கு உதவி செய்தவர் அவர் மட்டும்தான். நீங்க உங்க பிள்ளைகள், உங்க குடும்பம் சின்னதா சிறிதா இருக்கும்போது அந்த குடும்பத்தை எப்படி நான் காப்பாற்ற போறேன்னு நம்ம நினைச்சும் போது எல்லாம், நம்முடைய வாழ்க்கையில நான் எப்படி நான் வாழ்க்கையில சர்வே பண்ணுவேன், நான் எப்படி நான் வாழுவேன்னு நினைச்ச போதெல்லாம் எபினேசர் கூடவே இருந்திருக்கிறார். ஆமென். எபினேசர் கூடவே இருந்திருக்கிறார். அவர் இம்மட்டுமாய் நடத்தினவர் உங்க வாழ்க்கையில இனிமேலும் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் நீங்க சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போதெல்லாம் எபினேசர் வந்து தலையிட்டு, எபினேசர் நம்ம கூடவே இருந்து எல்லா காரியத்தையும் நடத்தி செய்து முடித்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை உண்மைன்னு ஒத்துக்கொள்றீங்க? நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் கூடவே இருந்தவர் எபினேசர். ஆமென். உண்மையாலுமே நம்ம எல்லாரும் எத்தனை பேர் கைகளை கொண்டு வந்திருக்கிறீங்க? உண்மையாய் முழு பலம் உங்க கரத்துல நீங்க காட்டணும். முழு உள்ளம் இருதயத்துல நீங்க காட்டணும். ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு நான் உம்மை ஆராதிப்பேன், முழு பலத்தோடு நான் உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் ஆராதிக்க நீங்க விரும்புறீங்க? ஆமென், ஆமென். சேர்ந்து உண்மையாலுமே நம் கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்கலாமா? எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் மீண்டுமாக எபினேசர். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை
யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் இம்மட்டுமாய் தந்தீரே. எங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்தாலே சுகம் தந்தீரே. நன்றி ஐயா, சுகம் தந்தீரே. சுகம் தந்தீரே. என் பிள்ளைகளுக்கு சுகத்தை தந்தீரே. எங்கள் குடும்பத்திற்கு சுகத்தை தந்தீரே. எங்க வாழ்க்கைக்கு சுகத்தை தந்தீரே. யெகோவா ராஃபாவா இருந்தீரே. நன்றி. சுகம் தந்தீரே. சொல்லுங்க சொல்லுங்க, வாய்களை திறந்து தேவ ஜனமே மீண்டுமாக சுகம் தந்தீரே. நன்றி. நல்ல கரங்களை தட்டி சுகம் தந்தீரே. சுகம் தந்தீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு நல்ல கைகளை கட்டி தகப்பனை பார்த்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க. சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. நல்ல கரங்களை உயர்த்தி உம்மை மூடு உள்ளத்தோடு, நல்ல வாய்களை திறந்து மூடு பலத்தோடு, மூடு உள்ளத்தோடு. தேவ ஜனமே நல்ல வாய்களை திறந்து முழு பலத்தோடு ஆராதனை 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 என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். எத்தனை பேர் மனதார நன்றி செலுத்துறீங்க? எபினேசர் அவர் ஒருவர் இருந்தார். இம்மட்டுமாய் உதவி செய்தவர் ஒருவர் இருந்தார். இனிமேலும் அவர் உங்களோடு கூடவே இருக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில கடைசி முடிவு பரியந்தமோ அவர் உங்களோடையவே கூட இருக்க போகிறார். எபினேசர் நீர்தானையா இதுவரை. கைகளை உயர்த்தி எபினேசர் நீர்தானையா. நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி மீண்டுமாய் எபினேசர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க. தகப்பன், நம்முடைய தகப்பன் உங்க வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எபினேசர். இந்த நிமிஷம் வரலும் இதுவரை மனுஷனுடைய உதவிகள் உதவியற்று போகலாம். மனிதனுடைய தயவுகள் இல்லாமல் போகலாம்.
எத்தனையோ பேர் நீங்க நம்பினவர்கள், எத்தனையோ பேர்கள் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம். ஆனால் எபினேசர், உங்களை படைத்த சிருஷ்டி கர்த்தராய் இருக்கக்கூடிய எபினேசர், உங்களை பெயர் சொல்லி அழைத்த எபினேசர், உங்கள் குடும்பத்தை குறித்து கரிசனையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிற எபினேசர், அவர் உங்களை மறப்பதே இல்லை. அவர் உங்களை கைவிட்டு விடுவதே இல்லை. உங்களை இந்த நிமிஷம் வரலும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். எபினேசர் நீர்தானையா, சொல்லுங்க சொல்லுங்க. இதுவரை எபினேசர் இதுவரை. கரங்களை உயர்த்தி எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். சொல்லுங்க. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். ஓ நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி சேர்ந்து சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீனமான நேரங்கள்ல உங்களுக்கு பலனை கொடுத்து, சுகவீனப்பட்ட நேரத்திலே உங்களை சுகத்தை கொடுத்து இம்மட்டுமாய் நடத்தி வந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கவே இருக்கிறார். எப்பொழுதுமே உங்களோடவே இருக்கிறார். உங்க வாழ்க்கையில உங்களோடு கூடவே இருக்கிறார். எத்தனை பலவீனமான நேரங்கள், எத்தனை சோர்வான நேரங்கள், மனம் உடைஞ்சு போய் இருக்கக்கூடிய நேரங்கள், இருதயத்தில் பலனற்ற நேரங்கள், சரீரத்தில் பலனற்ற நேரத்திலே கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். பலவீன நேரங்களில் தந்தீரையா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? பலவீன நேரங்களில் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன். நல்ல வாய்களை திறந்து நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் சுகமானேன். இந்த காலை நேரத்தில் எந்த பிள்ளைகளும் இந்த வார்த்தையை அறிக்கிறார்களோ, விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சுகத்தை தருவீராக. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளா என் குடும்ப. மீண்டுமாக கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். சுகமானேன் 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 மருத்துவர் நீரே. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி நன்றி. கோடி கோடி
எல்லாரும் எழுமி நின்ற வண்ணமாய் என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னை மறவாமல், என்னை மறவாமல் சொல்லுங்க. என்னை மறவாமல், என்னை மறவாமல். மீண்டுமாக சொல்லுங்க பார்க்கலாம். என்னை மறவாமல், என்னை மறவாமல். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்னை மறவா, என் குடும்பத்தை மறவாமல், என் குடும்பத்தை மறவாமல், என் பிள்ளைகளை மறவாமல், என் வாழ்க்கையை, என் தொழிலை நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்கள் பலவீனமான நேரத்தில் கூட எங்களுக்கு பலனை தந்து, சுகவீனப்பட்ட நேரத்தில் சுகத்தை கொடுத்து, எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் எங்களோடு கூட இருந்த நல்லவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய எல்லா விதமான கவலைகள், பாரங்கள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவர் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே நாம் தியானமாய் நாம் பார்க்க இருக்கின்றோம். கர்த்தர் நல்லவராக இருக்கின்றார். எசாயாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 51வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் வானத்தை நிலைப்படுத்தி, நான் வானத்தை நிலைப்படுத்தி, பூமியை அஸ்திவாரப்படுத்தி, சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஏசாயா 51வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தோம். ஐம்பத்தி 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடித்துக்கொள். உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. இந்த காலை நேரத்திலே எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் என்கிற
தலைப்பின் கீழாக இந்த காலை நேரத்திலே உங்கள் மத்தியில் வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க அவர்களை ஆயத்தப்படுத்தி அனுப்பினார். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதற்கு பின்பு அவர்களிடத்தில் இருந்த வல்லமையும் அதிகாரமும் அவர்களிடத்தில் செயல்படாமல் போய்விட்டது. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது இயேசுவுக்கு பின்பதாக இருந்த சீஷர்கள் இயேசுவை பார்த்து அநேக விதமான வல்லமையான காரியங்களை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். எப்படி அதிகாரத்தோடு எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும், பிசாசின் மீது எப்படி அதிகாரத்தை மேற்கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் வைத்து அவர்கள் அநேக காரியங்களை வல்லமையோடு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக அதிகமாக செய்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவைக்கு சென்றபோது அவர்களிடத்திலே செயல்பட்ட எல்லா விதமான அதிகாரமும் வல்லமையும் அந்த நாட்களில் அவர்கள் செயல்படுத்த முடியாமல் அவர்கள் பயந்து ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அவர்களுக்குள் தைரியம் வரவில்லை. அவர்களுக்குள் எந்த விதமான பய உணர்வோடும் அவர்களுடைய உள்ளத்திற்குள்ளாக பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையோடும் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. வெளிப்படையாய் அவர்கள் இயேசுவை பற்றி அவர்கள் சொல்ல முடியவில்லை. வெளிப்படையாய் நான் ஆண்டவரை உடையவன் என்று அவர்கள் சொல்லிவிட முடியவில்லை. இப்படிப்பட்ட நாட்கள் வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பொழுதோ, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவுடனே அந்த எந்த வல்லமையை எந்த அதிகாரத்தையும் அவர்களுக்குள் செயல்படாமல் இருந்ததோ, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததற்கு பிறகு மீண்டும் அவர்களுக்குள்ளேயே அந்த கிரியைகள் செயல்பட தொடங்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அதே கிரியைகள் செயல்பட தொடங்கினது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், இங்கு கவனிங்கள். இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்திலே இவ்விதமாக சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்றால், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், இப்படி நான் அவரையும் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும், அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி, அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். கவனிங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவ்வளோ பெரிய ஒரு தைரியம் உண்டாகிறது. அந்த தைரியம் எங்கு இருந்து வந்ததென்றால், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த தைரியத்தின் மூலமாக வருகிறது. உயிர் தெளிந்த வல்லமை இன்றைக்கும் அறிய வேண்டும். இன்றைக்கும் அவருடைய வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோம். எழும்பு எழும்பு சீயோனே. நம்முடைய வாழ்க்கையில கூட அநேகர்கள் தட்டி எழுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள், எழும்பு எழும்பு என்று சொல்லி. ஆனால் எழும்பும் பொழுது நமக்கு மனது வருவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே எழும்ப முடியாத சூழ்நிலைகள் இன்றைக்கும் அநேகர்கள் உடைய வாழ்க்கையிலே எழும்ப முடியாத நிலைகள் ஏற்படுகிறது.
இது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையே பலனற்ற ஒரு நிலையில் இருக்கிறோம். எழும்ப முடியல, வாழ்க்கையில் எழுந்து நடக்க முடியல, வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை நமக்கு வாழ முடியாத ஒரு நிலைகள் ஏற்படுகிறதாக இருக்கிறது. கவனிக்கலாம், ஆண்டவர் இன்றைய சத்தம் நம்மை குறித்து நம்மிடத்தில் வருவது என்னவென்றால், ஆண்டவர் உடைய சத்தம் என்னவாக வருகிறது? எழும்பு எழும்பு சீயோனே. இன்றைக்கு விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள் நம்ம அநேக காரியங்களிலே இன்றைக்கு பாவத்தினாலே மறிக்கப்பட்டு எழும்ப முடியாத நிலையிலே நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். பய உணர்வுகள் நமக்குள்ளாக பாதிக்கப்படுவதன் மூலமாக நாம் எழும்ப முடியாத நிலையிலே நாம் இருக்கிறோம். என்றைக்கோ நடந்த ஒரு வாழ்க்கையின் சம்பவங்களை பார்த்து நாம் எழும்ப முடியாத ஒரு நிலையிலே நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உடைய சத்தம் நம்முடைய சபைக்கு, திருச்சபைக்கு வருகிறது என்னவென்றால், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையை தருகிறார். இந்த காலை நேரத்தில் இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மனிதன் எழுந்திருக்க முடியாததற்கு பல காரணங்கள் பிசாசு கொண்டு வந்து வைக்கிறான். பல காரணங்கள் ஒரு மனிதனால் எழும்பி பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறது. பல காரணத்தின் மூலமாக பிசாசானவன் நம்மை ஒரு எழுந்திருக்க முடியாத ஒரு பலவீனத்தை கொண்டு வந்து ஆட்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எழுந்திருக்க முடியாத விதத்திலே பிசாசு நம்மை மாற்றுகிறான். அது என்னென்ன காரியங்களை கொண்டு பிசாசு மாற்றுகிறான் என்றால், ஒன்று, பயத்தின் உணர்வை கொடுத்து எழுந்திருக்க முடியாது இல்லாமல் போகிறது. பயத்தின் உணர்வுகள், இந்த பயம் பிசாசு கொடுக்கிற காரியம். இந்த பய உணர்வுகள் நம்மை எழுந்திருக்க முடியாமல் பண்ணுகிறது. அது தோல்வியை கொண்டு வருகிறது. தோல்வியின் உணர்வுகள், பயத்தின் மூலமாக தோல்வி உணர்வுகள் வருகிறது. பழி நம்மிடத்தில் வந்துவிடுமோ என்கிற பழியின் உணர்வுகள் நம்மை எழுந்திருக்க முடிவது இல்லை. அவமானத்தினுடைய மூலமாக வருகிற பயம், எனக்கு அவமானம் வந்துவிடுமோ, நான் இந்த காரியத்தை செய்தவென்றால் என் குடும்பத்துக்கு அவமானம் வந்துவிடுமோ, என் வாழ்க்கையிலே எனக்கு அவமானம் வந்துவிடுமோ என்கிற பய உணர்வுகள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், பயம் நம்மை ஒரு கட்டத்தில் பிடித்து கொள்ளுகிறது. நோயின் மூலமாக உயிருக்கு நமக்கு ஆபத்து வருமோ என்கிற உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே பய உணர்வாக எழும்புகிறது. அப்போ இந்த பய உணர்வுகளை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பயமுள்ள ஆவியை நமக்கு கொடாமல் எப்படிப்பட்ட ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார்? நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அருள பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ எழுந்து நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு முடியாமல் இருப்பதற்கான முதல் காரணம் பயத்தின் ஆவி, பயத்தின் உணர்வுகளை பிசாசானவன் கொடுக்கிறான். இரண்டாவதான காரணம், நாம் ஏன் எழுந்திருக்க முடிவதில்லை, எழுந்திருக்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், தன்னம்பிக்கையற்ற விதத்திலே நாம் குறைபாடு உள்ளவர்களாய் இருக்கிறோம். The lack of self confidence என்று சொல்லலாம். தன்னம்பிக்கையற்ற, நமக்குள்ளாக முடியும் என்கிற ஒரு உணர்வில்லாத நிலைகள். இன்றைக்கு தன்னம்பிக்கைக்கு அநேக இடங்களில் பார்த்தீங்கன்றால் ஒர்க் ஷாப்புகளை நடத்துகிறார்கள் இல்லையா? தன்னம்பிக்கையை உண்டாக்குறதற்கு அநேக பயிற்சி கூடங்களை நடத்துகிறார்கள். அந்த பயிற்சி கூடத்தில் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால், என்னால் முடியும், ஐ கேன் டூ அப்படி என்கிற ஒரு வார்த்தையை அவர்கள் சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த தன்னம்பிக்கையை பற்றி பேசுங்க. என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும் என்பதை குறித்து சொல்லுகிறார்கள். சினிமாக்காரர்கள் கூட இதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், எல்லாம் முடியும், எல்லாம் நல்லது அப்படி என்பதை குறித்தெல்லாம் இதெல்லாம் திரும்ப திரும்ப நீங்கள் சொன்னீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகும் என்று சொல்லுகிறார்கள். உலகத்தில் தன்னம்பிக்கையை முதலாவது கொடுக்கிறவர்கள் அவர்கள் எல்லாரும் அவர்களுடைய பலத்தை வச்சுக்கொண்டு இதை வந்துட்டு மனசுக்குள்ளாக சொல்லுங்கன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, அவர்கள் வெறும் உலக மக்கள்
உலகத்தான் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் எல்லாவற்றையும் செய்ய உன்னால முடியும், எல்லாவற்றையும் செய்ய என்னால பலன் உண்டு என்று சொல்லும், அது மட்டும்தான் சொல்லுவார்கள். ஆனால் இங்கு கூடி இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அவருக்கு பலன் இருக்கிறது, கிறிஸ்துவுக்கு பலன் இருக்கிறது. அந்த பலன் அவர் மூலமாக இருந்து நமக்கு கிடைக்கிறது. அந்த நமக்கு கிடைத்த அந்த பலனை கொண்டு நாம் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டாகும். ஆமென். இப்போ தன்னம்பிக்கை நமக்கு சாதாரணமாக தானாக வருவதில்லை. தன்னம்பிக்கை ஏதோ ஒரு மாய தந்திரத்தை போல வருவதல்ல. தன்னம்பிக்கை என்றது எங்கிருந்து வருகிறது என்றால் கிறிஸ்துவனிடத்திலிருந்து வருகிறது. ஏனென்றால் கிறிஸ்து எங்கூட இருக்கிறார், கிறிஸ்து என் இருதயத்தில் இருக்கிறார், நானே அவருடைய ஆலயமாய் இருக்கிறேன், அவர் என் ஆலயத்தில் அவர் வாசம் செய்கிறார், நான் அவர் கொடுத்திருக்கிற பொக்கிஷமாகி இந்த வேதத்தை அதிகமாக நான் வாசிக்கிறேன், இந்த வேதத்தின் படி நான் நடக்கிறேன், இந்த வேத சத்தியம் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியைகளை செய்யும், அவர் கொடுத்திருக்கிற பலத்தை கொண்டு நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ தன்னம்பிக்கை இப்படி தான் நம்ம தன்னம்பிக்கையை கான்ஃபிடென்ட்டாக நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். நம்ம சுயமாக இருப்பதனால இல்லை, சுயமாக நம்ம சிந்திக்கிறதுனால இல்லை, சுயமாக நம்ம பேசுகிறதுனால இல்லை, நம்ம ஏதோ சுயமாக நம்ம 4 காசு நம்ம வச்சிருக்கிறதுனால நம்ம எல்லாவற்றையும் செஞ்சிட முடியுமானா ஒருபோதும் நம்ம செய்ய முடியாது. தேவன் கொடுக்கிற பலத்தை கொண்டு நாம் செயல்படுத்த முடியும். ஆமென் என்று சொல்லுங்க. அப்போ எழுந்திருக்க முடியாததற்கு இரண்டாவதான பிசாசு கொடுக்கிற காரியம், பிசாசு பண்ணுகிற ஒரு செயல் என்னவென்றால் தன்னம்பிக்கையை இழந்து விட வைப்பது, அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இழக்க வைக்கிறது. இந்த தன்னம்பிக்கை கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராக இருக்கிறார். தன்னம்பிக்கை நமக்கு வரக்கூடிய இந்த உலகத்தை படைத்த எம்பெருமானாகி இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து தான் நமக்கு என்ன செய்கிறது, இந்த தன்னம்பிக்கை நமக்கு உண்டாகிறதாக இருக்கிறது. ஆமேன் என்று சொல்லுங்க. ஆமேன். இந்த தன்னம்பிக்கையை நமக்குள்ளாக உருவாக்க வேண்டும். பிசாசானவன் என்ன செய்வான், என்னால் முடியாதுன்னு சொல்லி கொடுப்பான். பிசாசானவன் என்ன செய்வான்னா, நீ தவறு செஞ்சிருவ, இந்த தவறை வந்துட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, இதை நீ மறந்துடவே கூடாது, நீ எப்பயுமே நீ கீழே விழுந்துருவ அப்படிங்கிறத உணர்வை கொடுப்பான். இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் என்னால் முடியாதுங்க, என்னால் சரியாக முடியாது, நான் தப்பு செய்கிறேன்னா மனுஷன்தான், நான் தப்பு செஞ்சிருவேன் அப்படிங்கிற மனதிற்குள்ளாக ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை பிசாசானவன் உங்களுக்கு விதையாய் விதைக்கலாம். ஆனால் கர்த்தர் அதிலிருந்தெல்லாம் நம்மை தூக்கி எடுப்பதற்கு தான் சொல்லுகிறார். என்னவென்று சொல்லுகிறார் என்றால், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் ஏன் எழுந்திருக்க முடியாததற்கான காரணம் என்னவென்றால், பழைய தோல்விகளை நாம் நினைத்து, பழைய தோல்விகளின் தாக்கங்கள் நமக்குள் இருக்கும்போது அதை நினைத்து நாம் என்ன செய்கிறோம் என்றால் எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறோம். மூன்றாவதான காரணம் என்னது, பழைய தோல்விகள். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் அநேக நேரங்களில் கடந்த காலங்களில் அநேக தோல்விகள் நீங்கள் சந்தித்திருக்கலாம், அநேக விதமான தோல்விகள், நீங்கள் பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் பழைய கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகளை பார்த்து அதை வைத்துக்கொண்டு இன்னும் நம்ம இதற்கு மேற்கொண்டு நம்ம எழுந்திரிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு மீண்டும் தோல்வி ஏற்பட்டுருமோ அப்படி என்கிற உணர்வுகள் நமக்கு ஒரு வேளை பிசாசானவன் நமக்கு கொண்டு வந்து வைக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்பதாக நான் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். இப்படிப்பட்ட தோல்விக்குள்ளாக நான் ஒரு வேலையை நான் செய்ய ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது, மற்றவர்களெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நானும் தோல்வி அடைஞ்சிருவனோ, நானும் இப்படிப்பட்ட ஃபெயிலியரை நான் கண்டுருவனோன்னு இருக்கிற ஒரு உணர்வுகள் வந்தபோது அந்த காரியத்தை செய்ய எனக்கு மனசே வரல, எனக்கு ஈடுபடவே எனக்கு என்ன செய்யலை, மனதே வரவில்லை. பிசாசானவன் இப்படிப்பட்ட உணர்வுகளை கொடுத்து அவன் வாழ்க்கையிலே தோல்விகளை
சந்தித்து விடுவோமோ என்கிற உணர்வு வருவதனால தான் நாம் எழுந்திருக்க முடியாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். நான்காவதான காரணம், பிசாசானவன் நாம் எழுந்திருக்க முடியாதபடி கொடுக்கிறதுக்கான நான்காவது காரணம் என்னவென்றால், ஆதரவு இல்லாத சூழ்நிலைகள். குடும்பத்திலே ஆதரவு இல்லை, நண்பர்களிடத்திலே ஆதரவு இல்லை, இந்த சமூகத்திலே நமக்கு ஆதரவு இல்லை, எனக்கு யாருமே ஆதரவு இல்லைங்க, நான் எப்படிங்க நான் எழுந்திருக்க முடியும், நான் எப்படிங்க நான் வாழ முடியும், நான் எப்படிங்க நான் ஜீவனம் பண்ண முடியும், நான் எப்படிங்க நான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியுங்க, எனக்கு எந்த ஆதரவும் இல்லைங்க, எனக்கு எந்த ஆதரவும் இல்லை. பிசாசானவன் பல விதத்திலே உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக, உங்கள் மனதிற்குள்ளாக பலவிதமான ஆதரவற்ற நிலைகளை உங்களுக்கு கொடுக்கலாம். பல சூழ்நிலைகளிலே நீங்கள் ஆதரவற்ற ஒரு நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை பிசாசானவன் உங்களுக்கு உணர்வின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார். கர்த்தர், மனுஷர்கள் உங்களுக்கு ஆதரவாய் இல்லாமல் போகலாம், மனுஷர்கள் உங்களுக்கு ஆதரவை கொடுக்காமல் போகலாம், உங்களுடைய இனஜந்த பந்துக்கள் உங்களுக்கு ஆதரவுகள் கொடுக்காமல் போகலாம், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோடு கூட பிறந்தவர்கள் ஆதரவாக இல்லாமல் போகலாம், உங்களுடைய சமுதாயம், நீங்கள் வாழ்கிற சமுதாயத்திலே நீங்கள் ஆதரவற்றவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆதரவை கொடுக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு ஆதரவை கொடுக்கிறவர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் ஆதரவு கொடுத்து உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஐந்தாவதான காரியம், பிசாசானவன் உங்களுக்கு எழுந்திருத்து உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாதபடி உங்களுக்கு இவ்விதமான சிந்தனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறான். அதில் ஒரு சிந்தனை என்னவென்றால், மன அழுத்தமும் கவலையும். மன அழுத்தமும் கவலையும். இந்த கடைசி நாட்களிலே மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு காசு பணங்கள் இன்றைக்கு அந்த நாட்களில் இல்லாத போது கூட நம்ம நன்றான விதத்தில் சந்தோஷமாக இருந்திருப்போம். இன்றைக்கு காசு பணங்கள் இன்றைக்கு அதிகமாக வந்து, சௌரியங்கள் வந்து, நல்ல ஒரு வாழ்க்கையாய் நமக்கு எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கப்படக்கூடிய காலத்தில் கூட இன்றைக்கு ஒவ்வொருடைய உள்ளத்திலும் மனதிலும் என்ன ஆட்கொள்ளுகிறது என்றால், மன அழுத்தம் ஆட்கொள்ளுகிறது, கவலைகள் ஆட்கொள்ளுகிறது. நீண்ட காலமாக மன அழுத்தங்கள் உங்களுக்குள் இருப்பது நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளுக்கு நீங்கள் தள்ளப்பட்டு விடுகிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு என்ன செய்யுங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மன அழுத்தம் உங்களுக்குள்ள வருதுன்னா அதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்றதுனால தான் மன அழுத்தம் வருது. மன அழுத்தம் எதனால் வருகிறது? அதை அப்படியே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. பிரச்சனை வருதா, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. சூழ்நிலைகள்லாம் பார்க்குறீங்களா, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. எல்லா விதமான நிலைமைகளும் விகற்பமாக இருக்கிறதா, அதை பார்த்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, ஏற்றுக்கொள்ளுகிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. வேத வசனத்தை நீ அக்செப்ட் பண்ணு, என்னுடைய வல்லமையை நீ அக்செப்ட் பண்ணு, என்னுடைய பலத்தை நீ அக்செப்ட் பண்ணு, நான் செய்ய இருக்கக்கூடிய அற்புதத்தை நீ அக்செப்ட் பண்ணு, அதை நீ ஏற்றுக்கொள்ளு. நான் செய்யக்கூடிய அற்புதம், இன்றைக்கும் வல்லமைகள் குறைந்து போவதே இல்லை என்று பாடுகிறோம் அல்லவா, அந்த வல்லமையை நீ ஏற்றுக்கொள். அந்த வல்லமையை நீ தரித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நிச்சயமாலுமே உங்களை உயர எழும்ப கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். உதாரணத்துக்கு ஒரு டிராஃபிக் போலீஸ் அதிகாரியை நீங்கள் பார்த்துருக்க முடியும். இந்த டிராஃபிக் போலீஸினுடைய அதிகாரி ஒரு நல்ல கரெக்டான ஒரு முச்சந்தி, அதாவது ஒரு ஜங்ஷனில் கரெக்டாக நின்றுவார். ஒரு நடுமயமான 4 ரோடுகளும் வரக்கூடிய இடத்துல என்ன செஞ்சிருவார், அவர் என்ன செய்துவார், நின்று விடுவார். நின்று கொண்டு அவருக்கு முன்பதாக வருகிற வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவரை விட என்ன எப்படிப்பட்டதாக இருக்கும், பெரிய பெரியதாக இருக்கும். பெரிய கண்டெய்னர், பெரிய பெரிய லாரி, பெரிய பெரிய பஸ்ஸு,
இவைகள் எல்லாம் பெரிதாக இருக்கும். அந்த பெரிதாக இருக்கும்போது அவர் என்ன செய்வார் என்றால், அவர் முன்பதாக சென்று இவ்வளவு கையை காட்டி ஸ்டாப் அப்படி என்று சொன்னால் போதும், அவ்வளோ பெரிய ஒரு லாரி என்ன செய்து விடுகிறது, நின்று போய் விடுகிறது. காரணம், அவர் ஒவ்வொரு நாளும் 4 கோழி சாப்பிடுகிறார். அவர் ஒவ்வொரு நாளும் 10 முட்டையை சாப்பிடுகிறார். அவர் ஒவ்வொரு நாளும் அவர் போய் ஜிம்முக்கு போய் பாடி ஏற்றி நல்ல கட்டு உடம்பை வைத்துக்கொண்டு அவர் நில்லு என்று சொன்னால் அந்த லாரி நிற்கிறது அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒத்துக்கொள்ளவே மாட்டீங்க. அவருக்கு எது அதிகாரத்தை கொடுக்கிறது என்றால், அவர் போட்டிருக்கிற உடை, சீருடை. அந்த சீருடைக்கு தான் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அந்த சீருடை தான் அவர்களை அதிகாரமுள்ளவனாய் மாற்றுகிறது. அந்த சீருடை தான் அவனுக்கு ஆளுமை தன்மையை தருகிறது. அப்போ அந்த சீருடையை உடுத்தி கொண்டு வந்து முன்பதாக நீங்களும் நானும் போயிட்டு ஸ்டாப்னு சொன்னீங்கன்னா உன் மேலே வண்டி ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா? நம்ம போயிட்டு போட முடியாது. அவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த சீருடையை தரித்து கொள்ளுகிறார்கள். இந்த ஏசாயாவிலும் அதே வசனத்தை நாம் வாசித்தோம். 51வது அதிகாரத்திலே வசனத்திலே பார்த்தோம் என்றால், உன் வல்லமையை தரித்துக்கொள், உடுத்திக்கொள், அவருடைய வல்லமையை நீ உடுத்திக்கொள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவருடைய வல்லமையை நீங்கள் உடுத்தி கொள்ளும்போது, அவருடைய வசனத்தின் வல்லமையை நீங்கள் உடுத்தி கொள்ளும்போது, அவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய அற்புதத்தின் வல்லமையை நீங்கள் உடுத்தி கொள்ளும் பொழுது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எழும்பி நீங்கள் பிரகாசிக்க முடியும். ஏன் நீங்கள் அப்படியே இருப்பதல்ல, இருக்கிற நிலைமையில கிறிஸ்துவ தேவ பிள்ளைகள் நீங்கள் இருக்கிற நிலையிலே இருந்துட்டு வாழ்வதல்ல. நீங்கள் இருக்கிற நிலையில் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் வந்ததற்கு பிறகு, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக நீங்கள் மாறினதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையிலே வளர்ச்சி, எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி, எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை, எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை, எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில தேவையாக இருக்கிறது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கொஞ்சி சொல்லுங்க பாப்போம். சிரிச்சு சொல்லுங்க, கொஞ்சி சொல்லுங்க, கன்னத்தை பிடிச்சி கூட சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற மாதிரியே இருக்காதீங்க, எழும்பி பிரகாசிங்க. வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வேணும், சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கை வேணும், உறுதியான ஒரு வாழ்க்கை வேணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு நமக்கு அவ்விதமான விதத்தில் நமக்கு தேவைப்படுகிறது. எழும்பி பிரகாசிப்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்மளுடைய பலனை மட்டும் வச்சு நம்ம எழும்பி பிரகாசிக்க முடியாது. நம்மளுடைய ஞானத்தை வைத்து மட்டும் நம்ம பிரகாசிக்க முடியாது. தேவனை வச்சு தான் நம்ம பிரகாசிக்க முடியும். ஆமென் என்று சொல்லுங்க, ஆமென் என்று சொல்லுவோம். அப்போ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் பிசாசு என்னென்ன காரியங்களை செஞ்சான் அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்தோம். அப்போ எழும்பி பிரகாசிக்கிறதுல ஆவிக்குரிய விதத்தில் பிசாசானவன் இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். பிசாசானவன் இவ்விதமான உணர்வுகளை கொடுக்கிறான். என்ன விதமான உணர்வுகளை கொடுக்கிறான் என்றால், ஆண்டவர் மீது நம்பிக்கையின் குறைபாடை கொண்டு வந்து கொடுத்து, விசுவாசத்தை குறைத்து உங்கள் வாழ்க்கையிலே அவன் என்ன செய்கிறான் என்றால் அவிசுவாசத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையை அவன் ஏற்படுத்துகிறான். ஆமென் என்று சொல்லுங்க. பிசாசானவன் உங்க வாழ்க்கையில ஏன் எழுந்திருக்க முடியல? எழுந்திருக்க முடியாததற்கான காரணம், there are the reason. நீங்கள் எழுந்திருக்க முடியாததற்கு, உங்க வாழ்க்கையில எதை எடுத்தாலும் வெற்றியே கிடைக்கலைங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு காரணம். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. தேவன் மீது விசுவாசத்தை வந்துட்டு பிசாசானவன் உங்களுக்கு வைப்பதற்கு அவன் இடம் கொடுப்பதில்லை. உங்களுடைய இருதயமும் பிசாசனுடைய இருதயமும் ஒத்து போகிறதுனால தான் உங்களுக்குள்ளாக என்ன செய்கிறது என்றால் அவிசுவாசமான வார்த்தைகள், அவிசுவாசமான எண்ணங்கள், அவிசுவாசமான சிந்தனைகள், அவிசுவாசமான பார்வைகள், அவிசுவாசமான
கிரியைகள் இவைகள் எல்லாம் இருப்பதனால தான் உங்களால் எழுந்திருக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறீர்கள். வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தைரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஜெபத்திலே தேவன் எனக்கு என்ன செய்ய போகிறார், தேவன் எனக்கு என்னத்தை தர அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்கிற தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அதிகாரத்தையும் புரிந்து கொள்ளாதவர்களுடைய வாழ்க்கையில தான் அவிசுவாசம் நிச்சயமாலுமே வரும். யார் தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ, யார் தேவன் அற்புதம் செய்கிறவர் ஆணித்தரமா நம்பாமல் அவர்கள் இருக்கிறார்களோ, சபைக்கு வந்துட்டா மாத்திரம் அற்புதம் நடக்காதுங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சபையில் மதம் மார்க்கமாய் மார்க்கத்திற்காக மதத்திற்காக இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஏன் சாகிற வரையில நீங்கள் ஒரு விசுவாசியா இருந்தா கூட அற்புதம் நடக்கவே நடக்காது. யாருக்கு தெரியுமா அற்புதம் நடக்கும்? வேத வசனத்தை விசுவாசிகளுக்கு மட்டும்தான் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அதனால தான் இங்கு உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வேத வசனம் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று? விசுவாசி. விசுவாசி அப்படிங்கிற ஒரு பேர் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இங்கு கூடியிருக்கிறவர்களுக்கு தான் வேதம் கொடுத்திருக்கிறது. கிறிஸ்தவர்கள் நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வேத வசனத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த வேத வசனத்தினுடைய அறிவும் ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கையும் தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்க முடியாததாக மாறிவிடும். ஆமென் என்று சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், இப்படிப்பட்ட ஆவியை உடையவர்கள், வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள், பார்க்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை பலமும் வாசிங்க பார்க்கலாம். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கவனிங்க. ஒன்னு பலம். என்ன ஆவியை கொடுக்கிறார் கர்த்தர்? பலனுள்ள ஆவியை கொடுக்கிறார். பலம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினால அல்ல, தேவன் கொடுக்கிற பலத்தின் மூலமாய் நாம் வாழ முடியும். ஆமென் என்று சொல்லுவோம். 2வதாக என்ன ஆவி? என்ன ஆவி? அன்பும் பலமும். 2வது என்ன ஆவி? அன்பு. என்னது? பலமும். என்னங்க வாய்களை திறந்து சொல்லுங்க. அன்பும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, அன்பும். ஆமென். பலம் மட்டும் இருந்துட்டா போதாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என்ன கொடுக்கிறாராம்? அன்பும் கொடுக்கிறாராம். நீங்க உண்மையாய் கர்த்தரை உடையவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளாக என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், இல்லையா? அன்பு ஒரு காலமும் ஒளியாது. இட்ஸ் நெவர் ஃபெயில். ஒளிஞ்சே போகாது. அப்ப அன்பு உள்ள ஆவியும் கொடுக்கிறார். அடுத்தது தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார். நிறைய பேருக்கு மனசுக்குள்ளாக வாழ்க்கையில தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. தெளிவில்லாமலே வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஒரு வேலையை செய்யணும்னா தெளிவே இருக்கிறது இல்லை. ஒரு படிக்கிற படிப்புல கூட தெளிவே இல்லை. எதுக்காக படிக்கிறோன்னு கேட்டால், ஒரு பிள்ளைகிட்ட கேட்டால் நான் எதுக்கு படிக்கிறேன்னே தெரியலையா, எதுக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் படிக்கிற படிப்பை ஏமா படிக்கிற அப்படின்னு கேட்டால் போதும், எங்கள் அப்பாவுக்காக படிக்கிறேன் அப்படின்றாங்க, எங்கள் அம்மாவுக்காக படிக்கிறேன்றாங்க, இல்லையா? படிக்கிற படிப்பே எதுக்குன்னு தெரியல. சிலர் வேலை செய்கிறத எதுக்காக வேலை செய்கிறேன்னா, ஏதோ செய்கிறேன். எதுக்காமா வந்திருக்கீங்க இங்கே அப்படின்னா, சும்மா தான் வந்தேன் அப்படின்வாங்க, பல்ல காட்டிட்டு சும்மா வந்தேன். என்னது, ஏமா இங்கே வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க பார்ப்போம். சும்மா வந்தேன் அப்படின்வாங்க. ஏன்னா அங்கே என்ன இல்லை? தெளிந்த புத்தி இல்லை. எதுக்குமா கல்யாணம் கட்டுறேன்? சும்மா தான் கல்யாணம் கட்டுறேன். சிலர் அப்படிதான், வேலையே இருக்கிறது இல்லை, வேலைக்கே போகிறது கிடையாது, வருமானமே இருக்கிறது கிடையாது, ஆனால் கல்யாணம் மாத்திரம் வேணும்னு வாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படியேப்பட்ட ஆளுகளை? பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போயிடுவான் கல்யாணம் கட்டிக்கிறேன்ட்டு. அதை நம்பி அந்த பொண்ணும் போயிரும் பாருங்க.
தெளிந்த புத்தி இல்லை. 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணு கூப்பிட்டு நான் பேசுகிறேன், அப்படி இருக்கக்கூடாது, நல்ல வேலை கற்றுக்கோ, நீ என்ன பிடிக்குதோ அதை நீ செய்யலாம், பட் அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அதுக்காக நீ காத்துரு அப்படியாவது சொன்னி அவளை கொஞ்சம் நல்லா படிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி நான் இது பண்ணினேன். கடைசியாக முடிவாக சொல்கிறா, நான் கட்டுனா நான் அவனை தான் கட்டுவேன், போ முடியுது போன்ட்டேன். தெளிந்த புத்தி இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் நீங்கள் கர்த்தருடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறார்? தெளிந்த புத்தியை கொடுக்கிறார். நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். வாலிப பிள்ளைகள் தெளிவுள்ளவர்களாக இருங்க. குடும்பத்தில் இருக்கிறவர்களே, அன்பு சகோதரர்களே, நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருங்க. ஒரு வேலையை செய்கிறீங்களா அது தெளிவாக செய்யுங்க. ஒரு குடும்பத்தை நடத்துறீங்களா அதை தெளிவாக செய்யுங்க. ஒரு கரெக்டான ஒரு பிளான் இருக்கணும் உங்கள்கிட்ட. பிளான் இல்லாதபடி அன்பிளானில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஃபெயிலியரை நீங்கள் கண்டுருவீங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கும்படியான விதத்திலே கர்த்தர் உங்களுக்கு புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார். ஆமென். கையை தலையில் மேலே வச்சு சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார். உங்கள் மனசில் அப்படியே தெளிவு உண்டாகணும். காலையில் எந்திரிச்சு கண்ணை மூடி நீங்கள் திறந்து ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய மூளையில் கையை வச்சு சொல்லுங்கள், ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நான் தெளிவான செய்யணும் ஆண்டவரே, எனக்கு தெளிந்த புத்தியை எனக்கு தாரு ஆண்டவரே. அப்படி நீங்கள் சொல்லிட்டு இந்த நாளில் போய் நீங்கள் தெளிவாக நீங்கள் செய்யணும். நீங்கள் ஃபெயிலியரே நீங்கள் பார்க்க முடியாது. ஃபெயிலியர் உங்களை கண்டு ஓடிடும். ஐயோ இவன் தெளிவாக இருக்கிறான் பாரு, இவனுக்கு என்ன செய்யணுன்ற பிளான் இருக்குது பாருன்னு. சிலர் பிஸ்னஸ் செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் பணத்தை கொண்டு போய் கொட்டிடுவான். கொட்டினதுக்கு பிறகு தான் தெரியும் ஐயோ இவ்வளவு இருக்குதான்ட்டு. எல்லாம் ஃபெயிலியர், ஒன்றும் உருப்படாது. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அங்கேயும் இங்கேயும் வாங்கி சரி என்னமோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்றானே, இவன் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இருக்கிற பணம் எல்லாம் என்ன செஞ்சிடும், முடிஞ்சு கதை முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நிற்பான். நிறைய குடும்பத்தில் நான் இதை பார்த்துருக்கிறேன். ஏன்னா தெளிவு இல்லை, வாழ்க்கையில் தெளிவில்லாமல் ஃபெயிலியரை கண்டவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் கிறிஸ்தவர்களாய் இங்கே கூடி இருக்கக்கூடிய சபையின் விசுவாசிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் தெளிவுள்ளவர்களாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன தருகிறார் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உயர எழும்ப வேண்டும் என்றால் கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதத்தை தந்து உங்களை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஒன்று பாருங்கள், நீங்கள் உயர வேண்டும் என்றால், நீங்கள் எழும்பி நீங்கள் வளர வேண்டும் என்றால், நீங்கள் எதை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவனின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது சொல்லுங்க, தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். அனுதினமும் நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அனுதினமும் வேத வசனத்தின் வாக்குத்தத்தங்களை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அனுதினமும் நீங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை விசுவாசித்து தான் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்யணும். ஆமேன் என்று சொல்லுங்க. ஆமேன். என் பிள்ளைகளுக்கு நான் அதை செஞ்சேன். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஒரு காலேஜில் சேர்க்கணுன்னா கூட சும்மாலாம் நான் சேர்க்க மாட்டேன். ஒரு காலேஜில் சேர்க்கணுன்னா கூட, ஆண்டவரை நீங்கள் எந்த காலேஜை நீங்கள் காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எனக்கு கொடுங்க, அவ்வளோதான். இப்போ கூட நான் ஒரு கடையை ஒன்று வாடகைக்கு எடுக்கணும்னு நான் நினச்சேன். நான் நிறைய கடையை பார்த்தேன். அதில் 2 கடையை நான் தேர்ந்தெடுத்தேன். அந்த 2 கடையிலையும் எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும்லாம் நான் சொல்லவே கிடையாது. உங்கள் என்ன தேவ சித்தம் என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று கேட்டேன். நம்ம மூளைக்குள்ளாக ஒன்றை பதிவு செஞ்சுட்டு ஒரு மூளைக்குள்ளாக ஒரு முடிவு எடுத்துட்டு தேவன்கிட்ட கேட்கறது முட்டாள்தனம். புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, மூளைக்குள்ளாக ஒரு உள்ள ஒன்று வச்சுக்கிறீங்க, மூளைக்குள்ளாக ஒன்றை முடிவு எடுத்து வச்சுக்கிறீங்க. ஆனால் ஃபார்மாலிட்டிக்கு என்ன செய்கிறீங்க, வாயினால் என்ன செய்கிறோம் நம்ம, ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க, ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க, உங்கள் சித்தத்தின்படி செய்யுங்கன்னா ஆண்டவர் ஒருபோதும் செயல்படுத்த மாட்டார். ஏன்னா முடிவு எங்கே மாட்டிக்கிச்சு, மூளைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்குது. முடிவை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் மூளையை எம்டி ஆக்கிருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் செய்ய ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. முதலாவதாக தேவன் மீது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்,
நம்பிக்கை விசுவாசத்தை வைக்க வேண்டும். அடுத்ததாக நீங்கள் உயர எழும்ப வேண்டும் என்றால் தன்னம்பிக்கையை, இந்த கான்ஃபிடென்ட்டை என்ன செய்யுங்க? பில்ட் யுவர் கான்ஃபிடென்ட். உங்களுடைய தைரியத்தை நீங்கள் உருவாக்குங்கள். உங்களுக்கு மூன்றாவதான காரியம், பயத்தை என்ன செய்யுங்கள்? எதிர்கொள்ளுங்கள். என்ன விதமான பயங்கள் வந்தாலும் சரி, வசனத்தை வைத்து நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். பிசாசு உங்களுக்கு முன்பதாக வந்து பயம் காட்டினான் என்றால் வேத வசனத்தை வைத்து நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவும் அதை தான் செய்தார். அவர் பட்டினியா இருந்து ஃபாஸ்டிங்கில் ப்ரேயர் பண்ணி கொண்டு இருக்கும்போது பிசாசானவன் கொண்டு வந்து பயத்தை கொடுத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வசனத்தை கொண்டுதான் அவர்கள் பிசாசை மேற்கொண்டார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நீங்கள் உயர எழும்ப வேண்டும் என்றால் நீங்கள் பயத்தை மட்டும் நீங்கள் எதிர்கொள்வது அல்லாதபடி உங்கள் சரீரத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பராமரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். நீங்கள் உயர எழும்பணும்னால் உங்கள் சரீரத்தை நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். பராமரிக்கணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா சரீரத்தெல்லாம் விட்டுட்டு முகத்தை தான் பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. போட்டு தேய்க்கிறதும் பவுட்ரு போடுறதும், பெயிண்ட் அடிக்கும்போது பட்டி பார்ப்பாங்க இல்லையா, பட்டி தகுடில் அது மாதிரி பட்டி அடிச்சுட்டு ஒடுக்கெல்லாம் இருந்துன்னா ஒடுக்கெல்லாம் இதில் மட்டும்தான் ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுங்க, தப்பு இல்லை, நத்திங் ராங், கொடுங்க. அதை விட என்ன அர்த்தம்? உணவை விட, உடையை விட, சொல்லுங்க பாப்போம், வசனத்தை சொல்லுங்க. வசனம் என்னன்னு தெரியலையா? ஒரு சில மாதத்துக்கு முன்பதாக சொன்னேன். வேத வசனம் சொல்கிறது, மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது. எது பெரியவைகள்? உடைய விட சரீரமும் அப்புறம் பெரியவைகளாக இருக்கிறது அல்லவா என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு மேல் தோற்றத்துக்கு அல்ல, உங்கள் சரீரத்தை நீங்கள் பேணி காக்கிறவர்களாக இருக்கணும். நல்ல தூக்கம் தேவை, நல்ல ஆரோக்கியமான உணவு தேவை, உடற்பயிற்சிகள் தேவை, மனதை புத்துணர்வாக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நல்ல சரீரத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாதபடி நீங்கள் உயர எழும்பணும்னால் மூளையில் மட்டும் இல்லை, சரீரத்துக்கும் அதுக்கு பங்கு உண்டு இல்லையா? நல்ல நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ்களை சூஸ் யுவர் குட் ஃப்ரெண்ட். நல்ல நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. சிலர்களாம் நண்பர்களே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவோடு வாழ்கிறேன் அப்படின்ற பேரில் அவங்க இயேசுவோடையும் கூட வாழ்கிறது கிடையாது. யார் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? பிரச்சனையோடும் போராட்டத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. நல்ல முற்போக்காக பேசுகிற, விசுவாசத்தை தூண்டி பேசக்கூடிய நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. அவர்களுடைய நேரத்தை கழியுங்க. ஆமென். அந்த நண்பர்கள் ஊக்கம் தருகிற நண்பர்களாய், உங்களை உற்சாகப்படுத்துகிற நண்பர்களாய் இருக்கணும். ஒரு சில வருஷத்துக்கு முன்பதாக, ஒரு 5-7 வருஷத்துக்கு முன்பதாக நான் ஒருத்தட்ட போனேன். அவர் சபைக்கு தான் வந்துட்டு இருந்தார். பிரதர், நான் அவர் இப்போ கோவிடில் போயிட்டார், கொரோனாவில் மரிச்சிட்டார். அவங்க அப்பா நல்ல ஒரு பெரிய பணக்காரர். அவர் இடத்துல போய் நான் கேட்டேன், பிரதர் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ பில்லி அந்த விஷயத்தெல்லாம் நீ செஞ்சிடாத, பிஸ்னஸ்லாம் பண்ணிடாத. இன்னைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரமே வீழ்ச்சி ஆயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் பிஸ்னஸ் செஞ்சவங்க எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் நீ செஞ்சிடாத அப்படின்னார். அன்னைக்கே முடிவு கட்டிட்டார், நீ இது பண்ணிடுறாங்க. அவருக்கும் அவங்க அப்பா பல விதமான தொழிலெல்லாம் தொடங்கி வச்சு கொடுத்தாரு. அவர் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு வந்துட்டார். வீட்லேயே அவங்க அப்பா அம்மா சம்பாரித்து வச்சதை சாப்பிட்டுட்டே என்ன செஞ்சார்? வாழ்க்கையை நடத்தினார். அப்போ தான் நான் கேட்டேன், இவர்கிட்ட போய் நான் ஒரு ஆலோசனை கேட்டேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி. கவனிங்க, யார் உங்களை உற்சாகப்படுத்துகிறார்களோ, யார் உங்களுக்கு தைரியத்தையும் கொடுக்கிறாரோ, அந்த தைரியம் கொடுக்கிற இடத்துல போய் நீங்கள் சவகாசம் வைங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் இடத்துல போய் சவகாசம் வச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையும் வெற்றியாக மாறும். எல்லாத்திலையும் போய் உருப்படாம
ஒன்றுக்கும் உருப்படாத எல்லாத்தையும் இழந்தவன்ட்ட போய் நீங்கள் சவகாசம் வச்சு அவன்கிட்ட போய் நீங்கள் கேள்வி கேட்டு அவன்கிட்ட எப்படி பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லுங்க பார்ப்போம். எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேறலான்னு கேட்டு பாருங்க பார்ப்போம். நல்லா தூங்கு, வேற ஒன்றும் செய்யாத, நான் இதை தான் நான் இப்போ செஞ்சிட்டு இருக்கிறேன்னுவான். புரியுதுங்களா? உங்களுடைய வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும்னு காத்திருக்கணும். ஆமென். நல்ல நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய, விசேஷமாக ஆவிக்குரிய நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. என்னிடத்துல யாராவது வந்துட்டு ஆலோசனை கேட்டாங்கன்னா அவங்கள ஊக்குவிப்பேன். செய்ய, தாராளமாக செய்யுங்க. உன் வாழ்க்கை இருக்கிறத விட பன்மடங்கு உயரணும். கிறிஸ்துவன் வாழ்க்கை இருந்துட்டு அப்படியே இருப்பதில்லை. நம்ம பரலோகத்துக்காக அழைக்கப்பட்டோம், உண்மைதான். ஆனால் இந்த பூலோகத்தில் பரலோகத்திற்கு என்ன அனுபவிக்கிறோமோ அதை அனுபவிச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? பரலோகத்துக்கே போகணும். பரலோகத்தினுடைய முன் அடையாளமாய் கர்த்தர் நமக்கு இந்த பூலோகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோர்வான சூழ்நிலையில் நமக்கு ஆதரவு தரக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நீங்கள் வார்த்தையை கொடுங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிறத அவர்களிடத்தில் நீங்கள் பேசுங்க. அவர்கள் ஆவிக்குரிய விதத்திலே உங்களை வழி நடத்துகிறவர்களாக இருந்தார்கள் என்றால் இன்னும் பன்மடங்கு மேலானது. உங்கள் ஆவிக்குரிய தகப்பனிடத்தில் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய சகோதரனையும் சகோதரியும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய காரியத்தை நீங்கள் அனுபவியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் நிச்சயமாலுமே அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் நிச்சயமாலுமே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியத்திலும் இருந்து நீங்கள் எதெல்லாவற்றிலும் வீழ்ந்து போயிருக்கிறீர்களோ, நீங்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் ஒன்றுமில்லாத நிலைகளை தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா, கடந்த காலத்தில் ஏற்பட்ட இவ்விதமான துயர சம்பவத்தின் மூலமாக என் வாழ்க்கை நொந்து போய் இருக்குதுங்க, அதையே நினைச்சு 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 நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வசனம் உங்களை நோக்கி கடந்து வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் வல்லமையை நீங்கள் தரித்துக்கொண்டு நாம் எழும்ப வேண்டும். அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தது கர்த்தர் எனக்கு என்னத்தை வைத்திருக்கிறார்? அடுத்தது எனக்கு என்ன? கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை வைச்சிருக்கிறார். அடுத்தது கர்த்தர் எனக்கு என்ன எதிர்காலத்தை வைத்திருக்கிறார்? அந்த எதிர்காலத்தை நோக்கி நாம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் அல்லவா, நான் லக்கையை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். ஒருவேளை டிஸ்ட்ராக்ஷன்கள் வரலாம், பலவிதமான சூழ்நிலைகளில் நாம் தள்ளப்பட்டு இருக்கிற நிலையில காற்றுகள், ஒரு புயல்கள், அவமான சொற்கள், ஃபெயிலியர்கள், நிறைய விதமான எல்லா விதமான கசப்பான அனுபவங்கள் எல்லாம் வரலாம். அதிலிருந்து எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எல்லாவற்றையும் பார்த்து நீ அழுது கொண்டே இருக்காத, நீ எழுந்து வா. லாசருவை பார்த்து சொன்னார், நாரி போன லாசருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், என்ன சொன்னார் என்றால், எழுந்து வா என்று சொன்னும் பொழுது செத்து போன நாரி போன அந்த லாசருவையே கர்த்தர் உயிரோடு எழுப்புவார் என்றால், உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை உயிரோடு எழும்ப, கழுகுகளைப் போல செட்டைகளை அடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விட்டு விடாதீங்க. உங்களுடைய நம்பிக்கையை நீங்க விட்டு விடாதீங்க. உங்க விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. உங்கள் பிள்ளைகளை நினைச்சிட்டு அவ்வளவுதான் முடிவோ, உங்க வாழ்க்கையை நினைச்சிட்டு அவ்வளவுதான் முடிவோ, என்னுடைய பொருளாதாரத்தை நினைச்சு அவ்வளவுதான் முடிவோ, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நினைச்சு அவ்வளவுதானா, அப்படி என்று நினைக்காதீங்க. ஒருவேளை உங்கள் பாவத்தில், நீங்க பாவத்தின் சூழ்நிலையில கூட நீங்க ஒருவேளை நீங்கள் விழுந்திருக்கலாம், பாவத்தின் நிலைமையில கூட விழுந்திருக்கலாம்.
ஆனால் நீங்கள் பாவத்தின் நிலைமையில் விழுந்திருந்தால் கூட கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து உயர எழும்ப கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவரை மட்டும் நீங்கள் விசுவாசிங்க. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், எபேசியர் 6:12 நாம் வாசிக்கலாம். வாசிங்கள் பார்க்கலாம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் இருக்கிறது. இதெல்லாம் நம்மளை சுத்தி இருக்கிறது. இதெல்லாம் உங்களை சுத்தி இருக்கிறது. உங்க குடும்பத்தை சுத்தி இருக்கிறது. உங்க பிள்ளைகளை சுத்தி இருக்கிறது. உங்க கணவனை சுத்தி இருக்கிறது. உங்க மனைவியை சுத்தி இருக்கிறது. உங்களுடைய பெற்றோரை சுத்தி இருக்கிறது. என்னென்ன போராட்டம்? துரைத்தனம் என்கிற ஒரு போராட்டம், அதிகாரங்களோடு ஒரு போராட்டம், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு போராட்டம். வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம். இந்த போராட்டத்திலிருந்து எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கூடவே இருக்கிறார். இறுதியாக ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் வாசிங்கள் பார்க்கலாம். ரோமர் 8:11 வாசிங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது. ஆவி உங்களுக்குள் வாசமாயிருக்கிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின. கவனிங்கள். அவரை உயிர்ப்பித்த ஆவி யாருக்குள் இருக்கிறது? சத்தமா சொல்லுங்கள். எனக்குள் இருக்கிறது. இயேசுவை உயிர்ப்பித்த ஆவி இன்றைக்கு நமக்குள் இருக்கிறது. அன்றைக்கு சீஷர்களுக்கு இயேசுவினுடைய உயிர்ப்பித்த ஆவி அவர்களுக்குள் வந்ததுக்கு பிறகுதான் இயேசு உயிரோடு இருந்த காலத்தில் செய்த அதிசயத்தை காட்டிலும் வல்லமையான ஊழியத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள், மிகப்பெரிய வல்லமையான பிரசங்கங்கள், மிகப்பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள் நிறைந்த ஊழியங்கள் எல்லாம் காணப்பட்டதாம். ஆமென். அதே ஆவியானவர், அதே பரிசுத்த ஆவி, அதே சாவுக்கேதுவான சரீரங்களாய் உங்கள் இருதயங்கள், உங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போயிருக்கலாம், செத்து போயிருக்கலாம். இந்த செத்து போன எலும்புகளையும் உணர்வுகளையும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் உங்களுக்குள் இருந்து பெரிய காரியத்தை செய்வார். நீங்க திட்டமிடுங்க. உங்களை நீங்களே அற்பமா நீங்க எண்ணாதீங்க. நான் ஒன்றுக்கு உதவாதவன், எனக்கு முடியாதுங்க, எனக்கு விளங்காதுங்க, இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் என்னங்க புதுசாக சொல்கிறீங்கன்னா இல்லை. நோ. இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. உங்கள் மூளைக்குள்ளாக நீங்கள் வைக்கவே வைக்காதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உங்கள் வல்லமையை நீங்கள் தரித்து கொள்ளுங்க. பாவத்தை விட்டு எழும்புங்க. நீங்கள் கடந்த காலத்தில் விட்ட எல்லா கண்ணீரை விட்டு நீங்கள் எழும்புங்க. உங்கள் தோல்வியை விட்டு நீங்கள் எழும்புங்க. உங்களுடைய போராட்டத்தை விட்டு எழும்புங்க. ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதமாய் உங்களை கூட இருந்து வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை நம்பி நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் உங்களை ஒருபோதும் குறைவு வைக்கவே விட மாட்டார். நம்ம எல்லாருமா எழும்பி நிற்கலாமா? உங்களை குறைவுபட ஒருபோதும் விட மாட்டார். கர்த்தர் உங்களை நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு நான் சுமந்து கொண்டு வந்து நான் கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஒருபோதும் மனுஷனுடைய வார்த்தையா நீங்கள் விசுவாசிக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையா நீங்கள் விசுவாசிங்க. தேவன் பேசினதாக நீங்கள் விசுவாசிங்கள்.
கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதியாக இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை பட்டணத்தில் ஒரு இடத்துல நீங்கள் வசித்து கொண்டு இருக்கலாம், உங்கள் வீதியில் நீங்கள் வசிக்கலாம், நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வசித்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.